மழை பெஞ்சு விட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட் நம்ம வந்து உரம் போடுறோம். முதல்ல களை எடுத்தோம், அதெல்லாம் மேலே சாட்டு விடிய போட்டுன்னு பார்த்துக்குறேங்க. இதுன்னு சாட்டில் வந்து உங்களுக்கு உரம் தெளிவாக போட்டிருக்கேன். டிஐபி 5 கிலோ, 20-20-0-13 ஸ்பிக்கில் 7 கிலோ கலந்து இந்த உரம் போடுறோம் பாருங்கள். உரத்தை போட்டு தான் நம்ம மருந்து எப்பவுமே எடுப்போம். இப்போ மருந்து அடிக்கிறதுக்கான உள்ள விளைவை ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம், உங்கள் சங்கர். என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பாசடி நடந்துட்டு 35 நாளாச்சு. அதில் புழுவை பாருங்களேன், இப்போயே புழு அதிகமாக இருக்குது. இதை கவனிக்க மாட்டோம்னாக்கா செடியை ரொம்ப நாசம் பண்ணி விடும். இந்த புழு கட்டுப்படுறதுக்கு என்ன வந்து பார்ப்போம் வாங்க. சாப்பு ஒரு டேங்கு 20 கிராம் கொட்டி கரைச்சிக்கிறேங்க. நான் 6 டேங்கு அடிக்க போகிறேன், அதனால் வந்து 120 கிராம் பாதி கொட்டிக்கிறேங்க. அதை கொட்டியாச்சு, அதை கொட்டி கரைச்சி வச்சுக்கிடுவோம். பாருங்கள், 6 டம்ளர் ஊற்றுறேன் பார்த்துக்குங்க. டம்ளர் ஊற்றி வச்சு அதெல்லாம் கலந்து கலக்கி வைக்க வேண்டியதான். அடுத்து எச்சோடஸ். இதுதான் புழுவை கட்டுப்படுத்த மருந்து. ஒரிஜினல் இருந்தால் கட்டுப்படுத்தணும். நல்லா புழுவும் கட்டுப்படுத்தும், செடியும் நல்லா பயிர் நல்லா பூக்கும். இப்போ ஊற்ற வந்து மீடியா ஒரு டேங்குக்கு வந்து 15 ml போடுங்க. போதும், 15 ml போட்டாச்சா பார்த்துக்குங்க. அது தொட்டு பார்த்தா சுடும் அந்த மருந்து. எச்சோடஸ் ஒரு டேங்குக்கு 35 ml. அந்த மில்லிக்குள்ள வந்து 20 மில்லி. அப்போ அடுத்து 10 மில்லி ஊற்ற பாருங்கள். அடுத்து நம்ம வந்து கரைச்சி வச்ச சாப்பு பவுடர், அது வந்து 1 டம்ளர். ஊற்றி கலந்தாச்சு. இந்த மருந்து அடிக்க போகிறது தான். மருந்து அடிக்கிறது மட்டும் நம்ம வந்து முறையானபடி மருந்து அடிக்கணும். இந்த பக்கமும் சைடில் அடிச்சு வர பாருங்க, நம்ம மருந்து அடிக்கணும். திருப்பி அங்கிட்டு திருப்பி அப்படி அடித்தா தான் செடி ஒழுங்காமல் வைரஸை கட்டுப்படுத்தும். செடி நல்லா வளரும், நல்லா மகசூல் ஈட்டலாம். இது ஏனத்தானு பார்த்தோம்னாக்க கண்டிப்பாக பாசடி வந்து ரொம்ப இது இருக்கும். இப்போ மழை பெஞ்சு பாருங்கள், செடி ஓரளவு நல்லா அப்படியே கொண்டாந்து எல்லாம் பூக்க ஆரம்பிச்சு. எல்லாம் இந்த மருந்து இன்னொருக்கும் சொல்கிறேன். எச்சோடஸ் 35 ml பயன்படுத்துங்க. சாப்பு ஒரு டேங்குக்கு 20 கிராம், இப்போ 20 கிராம் போதும், அதை பயன்படுத்துங்க. மீடியா ஒரு டேங்குக்கு வந்து 15 ml, அதுலேருந்து அதுக்கு 20 ml கொடுக்குங்க. வந்து மருந்து நல்லா சீராக நல்லா ஒரே மாதிரி நல்லா போட்டுருங்க. அடிக்கிறேன், திருப்பி பாருங்கள், திருப்பி பிடிக்க பாருங்கள். நல்லா திருப்பி பிடிக்கணும். அடுத்து உங்களுக்கு என்ன மருந்து அடிக்கணும், அடுத்து காய்க்கு பூ பிஞ்சிக்கு, அதெல்லாம் அடுத்தது வீடியோ எடுத்து நல்லபடியாக வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.